Hi everybody, I am R Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. நம்ம சேனல்ல லாஸ்டா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற டைட்டில் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் ஒரு 3 or 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒரு ரீகலெக்ஷன் பார்ட் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ்ல மேக் பண்றாங்க. அந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் என்னதுன்னா பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் கம்பேரிசன், ஒன்னை மட்டும் சொல்றது. கம்பேரிட்டிவ்ங்கிறது ரெண்டை கம்பேர் பண்றது. ஒன்னு பெஸ்டா இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்ஸ்டா இருக்கும். ஒன்னு டாலா இருக்கு, இன்னொன்னு ஷார்ட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒன்னை விட ஒன்னு பெஸ்டாவோ ஒர்ஸ்டாவோ இருக்கிறத கம்பேர் பண்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ்ல இருக்கிறதுலே பெஸ்ட், இல்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல பெஸ்ட், இல்ல உலகத்திலேயே பெஸ்ட், இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வச்சுதான் ஃபார்ம் பண்றாங்க. அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம். அதாவது பாசிட்டிவ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், கம்பேரிட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ரூல்ஸையும் சொன்னேன். அந்த ரூல்ஸ் தான் பாத்தீங்கன்னா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி அங்க அட்ஜெக்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கைண்ட் இருக்கு, இந்த மாதிரி இங்க கைண்ட் இருக்கும். ஆஸ், கைண்ட் ஆஸ், சோ கைண்ட் ஆஸ். இன்கேஸ் நாட் இருந்ததுன்னா சோ பாசிட்டிவ் டிகிரி ஆஸ் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரியில நம்ம தேன் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரி தேன்ங்கிறது பாசிட்டிவான சென்டென்ஸுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நாட் கம்பேரிட்டிவ் டிகிரி தானும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரூல் 1 படி அக்கார்டிங் டு த ரூல் 1 ஒரு டிகிரியில நெகட்டிவ் இருக்கும், ஒன்ல பாசிட்டிவ் இருக்கும். அப்ப இங்க கம்பேரிட்டிவ்லயும் ஒன்ல நெகட்டிவ் இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவ் இருக்காது. இதுதான் ஒன்ல நாட் ஆட் பண்ணிருக்கோம், இன்னொன்னுல நாட் ஆட் பண்ணிருக்க மாட்டோம். இந்த ரூல் 1 இதோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து நேற்று பார்த்தோம். அதை ஒரு ரீகலெக்ஷன் பார்ட் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் ரூலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து புக் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 36ல இருக்கிறதான் பார்த்தோம். அதாவது ரெண்டை கொடுத்து கிவ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் கம்பேர் த ஐட்டம்ஸ் ஈச் ஒன் பிக்சர்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் டைப் படி அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் டைப் வி ஹாவ் டு சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஒன் பீஸா அண்ட் வெஜிடபிள்ஸ். செகண்ட் ஒன் பிக்சர் பாருங்க சைக்கிள் அண்ட் ஆல்சோ பைக். Third picture radio and also a mobile phone. And fourth picture paranga bus and also train. Then fifth picture sofa and also chair. இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் which is healthyங்கிற பொழுது vegetables are healthier than pizza சொல்லலாமா? அப்போ வெஜிடபிள்ஸ் பீஸா விட ஹெல்தியா இருக்கு. அப்போ பீஸா ஹெல்தியா இல்லைங்கிற பொழுது பீஸா இஸ் நாட். இங்க கம்பேரிட்டிவ்ல நம்ம பாசிட்டிவ் மேனர்ல சொல்லியிருக்கிறதுனால பாசிட்டிவ் டிகிரியில பீஸா வெஜிடபிள் அளவுக்கு ஹெல்தி இல்லை. பீஸா இஸ் நாட் நெகட்டிவோட ஆட் பண்ணி, இல்லைங்கிறதுக்காக நெகட்டிவோட நாட் ஆட் பண்ணி சோ ஹெல்தி ஆஸ் வெஜிடபிள்ஸ். அப்ப ஹெல்தியர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ். அப்ப அதோட பாசிட்டிவ் என்னதுன்னா ஹெல்தி. ஓகேங்களா? ஹெல்தி, ஹெல்தியர், ஹெல்தியஸ்ட். அப்ப பாசிட்டிவ் டிகிரியில பீஸா இஸ் நாட் சோ ஹெல்தி ஆஸ் வெஜிடபிள்ஸ். கம்பேரிட்டிவ்ல வெஜிடபிள்ஸ் ஆர் ஹெல்தியர் தென் பீஸா. அடுத்தது பாருங்க, இந்த சைக்கிள் சேஃபா இல்ல வந்து பைக் சேஃபான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சைக்கிள் தான் சேஃப்டியான ஜேர்னி கொடுக்கறது. எஸ் ஆர் நோ? ஸோ ஃபர்ஸ்ட் எது சேஃப் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பைசைக்கிள் இஸ் சேஃபர் தேன் மோட்டார் சைக்கிள் எழுதலாமா? பைசைக்கிள் மோட்டார் சைக்கிளை விட ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, பாதுகாப்பான ஜேர்னி கொடுக்குது எழுதலாமா? அப்போ நம்ம கம்பேரிட்டிவ்ல பாசிட்டிவ் மேனர்ல எழுதிட்டோம், அங்க நெகட்டிவ் ஒரு நாட் எதுவும் ஆட் பண்ணல. அப்ப பாசிட்டிவ் எழுதும் பொழுது மோட்டார் சைக்கிள் இஸ், மோட்டார் சைக்கிள் பைசைக்கிள் அளவுக்கு சேஃப்டி இல்லை. அப்ப நெகட்டிவ் வேர்டு இல்லைங்கிறதுக்கு நாட் ஆட் பண்ணணும். ஸோ மோட்டார் சைக்கிள் இஸ் நாட் ஆஸ் சேஃப் ஆஸ் பைசைக்கிள். சேஃப், சேஃபர், சேஃபஸ்ட். சேஃப்ங்கிறது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் சேஃபர், சேஃபஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. என்ன டென்ஸ் இஸ் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணா ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். வாஸ் பாஸ்ட் யூஸ் பண்ணா பாஸ்ட் தான் கம்பேரிட்டிவ்க்கும் நம்ம சேர்ந்து மாற்றணும். ஸோ நல்லா பார்த்துக்கணும். டென்ஸ் இம்பார்ட்டன்ட், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டிகிரியில
பாசிட்டிவ் மேனர்னா இன்னொரு டிகிரியில நெகட்டிவ் மேனர் இருக்கணும். ஒன்ல நாட் இருந்தா இன்னொரு நாட் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ரேடியோ அண்ட் ஆல்சோ மொபைல் போன் விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். அப்ப ரேடியோ வந்து கம்ப்யூட்டர் அளவுக்கு மொபைல் போன் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அப்ப எது இன்ட்ரெஸ்ட்? மொபைல் போன். ஏன்னா விஷுவலி நம்ம பாக்குறோம், we are hearing the songs, we are hearing and also seeing the visual images நிறைய பார்க்கிறோம். ஸோ அப்போ மொபைல் போன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு எதை விட? ரேடியோ விட. அப்போ கம்பேரிட்டிவ் ஃபர்ஸ்ட் எழுதலாமா? மொபைல் போன் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது பாசிட்டிவ். அதுவே கம்பேரிட்டிவ் இருந்ததுன்னா மோர் இன்ட்ரெஸ்டிங். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ். அப்போ கம்பேரிட்டிவ் எழுதும்போது மொபைல் போன் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் ரேடியோ. மொபைல் போன் ரேடியோவோட இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்போ நம்ம இது வந்து பாசிட்டிவ் மேனர் எழுதிட்டோமா? கம்பேரிட்டிவ்ல நம்ம நல்லா பார்த்துக்கணும், நெகட்டிவோடு இதை ஆட் பண்ணலாம். அப்ப பாசிட்டிவ் எழுதும்போது ரேடியோ மொபைல் போன் அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லைங்கிற பொழுது ரேடியோ இஸ் நாட், நெகட்டிவோடு இல்லைங்கிறதுக்கு நாட்டுங்கிற வேர்டு ஆட் பண்ணி as interesting as mobile. Radio is not as interesting as mobile எழுதினாலும் radio is not so interesting as mobile எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? சோ அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. பஸ் அண்ட் ஆல்சோ ட்ரெயின். பஸ் வந்து ஃபாஸ்டா போகுமா, ட்ரெயின் ஃபாஸ்டா போகுமான்னு பார்த்தா கண்டிப்பா ட்ரெயின் தான் வந்து ரொம்ப குயிக்கான ஒரு ஜேர்னியா இருக்கும், ஃபாஸ்டா போகும். அப்ப என்ன பண்ணலாம்? ட்ரெயின் இஸ் குயிக்கர் தேன் பஸ். ட்ரெயின் பஸ்ஸை விட வேகமா போகும்னு எழுதலாமா? அப்போ நம்ம கம்பேரிட்டிவ்ல பாசிட்டிவ் மேனர் எழுதிட்டோம். அப்ப பாசிட்டிவ் டிகிரியில பாருங்க, பஸ் இஸ் நாட் as quick as train. பஸ் வந்து ட்ரெயின் அளவுக்கு வேகமா போகாது. அப்ப நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணி பாசிட்டிவ் டிகிரியில் எழுதிட்டோம். அடுத்து பாருங்க, சோஃபாவும் சேரும் which is காஸ்ட்லியர். சோஃபா தான் காஸ்ட்லி, சேர் வந்து கொஞ்சம் விலை குறைவா தான் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ்ல சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தேன் சேர் எழுதலாமா? காஸ்ட்லி பாசிட்டிவ் டிகிரி, காஸ்ட்லியர் கம்பேரிட்டிவ், காஸ்ட்லியஸ்ட் சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி இங்க குயிக் பாசிட்டிவ், குயிக்கர் கம்பேரிட்டிவ், குயிக்கஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த டிகிரிஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண முடியும்னா ஒரு டிகிரியில இருந்து இன்னொரு டிகிரிக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோஃபா இஸ் காஸ்ட்லியர் தேன் சேர் எழுதலாமா? சோஃபா சேரை விட காஸ்ட்லியா இருக்கு. அடுத்தது நெகட்டிவ்ல நம்ம வந்து பாசிட்டிவ் டிகிரி எழுதணும். ஏன்னா இங்க கம்பேரிட்டிவ்ல நெகட்டிவ் மேனர் இல்ல, நெகட்டிவ் வேர்டு இல்ல. அப்ப சேர் வந்து சோஃபா அளவுக்கு காஸ்ட்லி இல்லைங்கிற பொழுது சேர் இஸ் நாட் சோ காஸ்ட்லி as சோஃபா எழுதினாலும் கரெக்ட், சேர் இஸ் நாட் as காஸ்ட்லி as சோஃபா எழுதினாலும் கரெக்ட். ஸோ இங்க நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் படி நோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு டிகிரியில நெகட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு டிகிரியில நெகட்டிவ் இருக்காது. ஒரு டிகிரியில நம்ம வந்து நாட் ஆட் பண்ணா இன்னொரு டிகிரியில நாட் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதா நான் ரிப்பீட்டேஷனா சொல்றேன். ரெண்டு கம்பேரிசன் தேன் யூஸ் பண்றோம். கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தேன், அங்க ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ். நாட் எங்கிறது அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம போடுவோம். Now we are going to see the second one type. I hope you have understood the first one. ரிப்பீட்டேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரீகலெக்ஷன் பார்ட் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம டைப் 2 பார்த்துடலாம். ஸோ டைப் 2 பாருங்க. no other so positive degree as. no other வந்ததுனாவே அது சிங்குலர் நவுன், சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இருக்கிறதுலயே பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்ட்டா சொல்லும் பொழுது நம்ம no other யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் டைப்ல நோ சூப்பர்லேட்டிவ், பட் செகண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் இருக்கு. அதாவது இருக்கிற பெஸ்ட், அதாவது த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம். இப்ப த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் த பிளஸ் இஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஎஸ்டிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட், குயிக்கஸ்ட், டாலஸ்ட். அதே த பிளஸ் மோஸ்ட்ங்கிற பொழுது மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஹேண்ட்சம், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேன் எனி அதர். நல்லா பாத்துக்கணும், தேன் எனி அதர் யூஸ் பண்ணுவோம். அதாவது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தேன் எனி அதர் யூஸ் பண்ணுவோம் கம்பேரிட்டிவ் டிகிரியில. அதுவே பாசிட்டிவ் டிகிரியா இருந்ததுன்னா நோ அதர் சோ பாசிட்டிவ் டிகிரி ஆஸ். இங்க எல்லாமே சிங்குலர். ஏன் சிங்குலர்னா இங்க நோ அதர் ஒன்னே ஒண்ணுதான் பெஸ்ட் சொல்றோம். அதனால த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தேன் எனி அதர் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம். நல்லா பாத்துக்கோங்க.
பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். இதுதான் பாசிட்டிவ்ல நோ அதர் சோ பாசிட்டிவ் டிகிரி ஆஸ், கம்பேரிட்டிவ்ல கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் இங்க ER பிளஸ் தென்னும் மோர் பிளஸ் தென்னு கொடுத்துருக்காங்க. ERங்கிறது ஸ்ட்ராங்கர், குயிக்கர், டாலர், ஸ்மாலர். அதே மாதிரி மோர் பியூட்டிஃபுல், மோர் ஹேண்ட்ஸம், மோர் கம்ஃபர்டபுள், இதெல்லாம் இருக்கு இல்லையா. மோர் இன்டெலிஜென்ட், அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது எனி அதர், தேன் எனி அதர் கண்டிப்பா ஒரு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பக்கத்துல, அது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு. சூப்பர்லேட்டிவ்க்கா இருந்ததுன்னா த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ், இதுதான் செகண்ட் ஒன் டைப். ஸோ செகண்ட் டைப்போட ரூல் அகெயின் சொல்றேன். பாசிட்டிவ்ல நோ அதர் ஆஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ், கம்பேரிட்டிவ்ல கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தேன் எனி அதர் வரும். சூப்பர்லேட்டிவ்ல த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கோல்ட் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் எனி அதர் மெட்டல். கோல்டு எல்லா மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ப்ரீஷியஸ், விலை மதிப்புள்ளது, ரொம்ப விலை மதிப்பானது, அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதுதான் ஃபேக்ட். இங்க ஈஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப், கோல்டு சிங்குலர் யூஸ் பண்ணிருக்காங்களா, அப்போ அதை பாசிட்டிவ்ல மாத்தும் பொழுது நோ அதர் மெட்டல் ஈஸ், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது. நோ அதர் மெட்டல் ஈஸ் as precious, precious, more precious, most precious, அந்த 3 forms. No other metal is as precious as gold. அதே சூப்பர்லேட்டிவ்ல இருக்கிற மெட்டல் இதான் பெஸ்ட், gold is the most precious metal எழுதலாமா. so the plus superlative adjective superlative, no other as positive degree as positive degree க்கு, comparative adjective plus than any other. கரெக்டா இருக்கு எல்லாத்துக்கும். சிங்குலர் நவுன், சிங்குலர் வேர்ப். அடுத்தது பாருங்க, ஷேக்ஸ்பியர் வாஸ் கிரேட்டர் than any other poet. இருக்கிற போயிட்லயே யார் ரொம்ப கிரேட்டர், உயர்ந்தவர், ரொம்ப வந்து பெருமை சேர்த்தவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குன்னா ஷேக்ஸ்பியர். இப்போ வாஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. மாற்றும் பொழுது நோ அதர் போயட் வாஸ் as great as ஷேக்ஸ்பியர் சொல்லலாமா. எந்த போயிட்டு ஷேக்ஸ்பியர் அளவுக்கு கிரேட் இல்லை, அதனால்தான் நோ அதர் போயிட் as great as பாசிட்டிவ் டிகிரி. ஸோ கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட். கிரேட்டுங்கிறது பாசிட்டிவ், கிரேட்டர்ங்கிறது கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் கிரேட்டஸ்ட். அதே வந்து சூப்பர்லேட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வாஸ் த கிரேட்டஸ்ட் போயிட், த பிளஸ் இஎஸ்டி இருக்கா, இவ்வளவுதான். சரி, இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஓகே, see the next one, the cheetah is faster than any other animal. அந்த சீட்டா அதாவது சிறுத்தை தான் இருக்கிற அனிமல்லையே ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடிய அனிமல். அப்போ ஃபாஸ்டர் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தேன் எனி அதர் யூஸ் பண்ணிருக்காங்களா. அதை சூப்பர்லேட்டிவ்ல மாத்தணும்னா அதை சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல், த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ், த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு இந்த செகண்ட் டைப்புக்கு. அடுத்தது நோ அதர் அனிமல் ஈஸ், ஈஸ் நல்லா பார்த்துக்கங்க, சிங்குலர் நவுன், சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். நோ அதர் அனிமல் ஈஸ் as fast as the cheetah. சீட்டா அளவுக்கு எந்த அனிமலும் வேகமா ஓடுறது இல்லை. அதே மாதிரி சீட்டா தான் ஃபாஸ்டஸ்ட் அனிமல், சீட்டா தான் மற்ற அனிமலோட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட். அப்போ இருக்கிறதுலயே பெஸ்ட் சொல்லும் பொழுது இந்த செகண்ட் டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செகண்ட் டைப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we will see the third one type in the next class after giving the second types revision. ஒரு recollection part next typeல நம்ம வந்து சொல்லும் பொழுது இந்த செகண்ட் டைப் ரீகலெக்ஷன் பண்ணிட்டு then we will see the next one. Thank you all of you. See the full video without skipping, then only you can understand. first type-ம் second type-ம் உங்களுக்கு clear-ஆ understand ஆயிருக்கும். if you not understand, please see again, then only you can. எல்லாத்துக்கும் புரியும், புரியாம யாருக்கும் இருக்காது. Thank you students.